இந்தியாவின் வளர்ச்சியின் பாதையிலும் பன்முகத்திலும் முன்னேறி வந்தாலும் பெண்களின் பாதுகாப்பும் மரியாதையும் இன்னும் பெரிய சவாலாகவே இருந்து வருகிறது. ஒவ்வொரு நாளும் நமது ஊடகங்களில் பெண்களுக்கு எதிரான கொடூரமான பாலியல் வன்முறை செய்திகளை நாம் தினமும் கேட்டு வருகிறோம். இதன் பாதிப்புகளை எண்ணி பார்க்கும்போது இது ஒரு சாதாரணமான குற்ற செயல் அல்ல, மாறாக ஒரு சமூகத்தின் பிரதிபலிப்பாகும். சமீபத்திய சம்பவங்கள் எச்சரிக்கை மணியாக இருக்க வேண்டியவை. முசாஃபர் நகர் பள்ளி சம்பவம், மணிப்பூர் பாலியல் வன்முறை மற்றும் பல்வேறு மாநிலங்களில் நடைபெற்ற பாலியல் தாக்குதல்கள் இந்தியாவின் பெண்கள் மற்றும் இன்னும் பாதுகாப்பாக இல்லை என்பதற்கான ஆதாரங்களாக உள்ளன. பல பெண்கள் இன்னும் நீதிக்காக போராடி கொண்டிருக்கிறார்கள். பலர் தங்களின் உரிமைகளை கூட மௌனமாக இருந்து விடுகிறார்கள். பெண்களின் பாதுகாப்பு என்பது சமூகத்திற்கு ஒரு சவாலாக மாறிவிட்டது. பாலியல் வன்முறையை ஏன் தொடர்கிறது? கடுமையான தண்டனைகள் இன்மை. இந்தியாவில் பல்வேறு கடுமையான சட்டங்கள் இருந்தாலும் நடைமுறையில் குற்றவாளிகள் தப்பித்து விடுகிறார்கள். விக்டிம் பிளேமிங் மனப்போக்கு, பாதிக்கப்பட்டவர்களே குற்றம் செய்தவர்கள் என காட்டும் நிலை இன்னும் நீடிக்கிறது. பாலியல் வன்முறையின் சாதாரணமயமாக்கம். சிலர் இந்த செயலை சாதாரண குற்ற செயலாக பார்க்கிறார்கள். இது மிகவும் ஒரு ஆபத்து நிலையாகும். பெண்கள் பாதுகாக்க வேண்டும். சட்டங்களின் கடுமையான செயல்பாடு. பாலியல் குற்றங்களில் ஈடுபடும் குற்றவாளிகள் கடுமையான தண்டனைகளை அனுபவிக்க வேண்டும். இதில் சலுகைகள் இருக்கக்கூடாது. விரைவான நீதிமன்ற விசாரணைகள். குற்றவாளிகள் சட்டத்தின் முன் நிற்கும் போது வழக்குகள் அதிகம் தாமதிக்கக்கூடாது. கல்வி மற்றும் விழிப்புணர்வு. பள்ளிகள் மற்றும் கல்லூரிகளில் பாலியல் கல்வி மற்றும் பெண்கள் பாதுகாப்பு குறித்து சிறப்பாக பயிற்சிகள் வழங்கப்பட வேண்டும். பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஆதரவு. அவர்கள் சமூகத்தினால் புறக்கணிக்கப்படாமல் உரிய வழிகாட்டுதலுடன் அவர்களுக்கு துணையாக இருக்க வேண்டும். சமூக மாற்றம். பாலியல் வன்முறையை சாதாரண பார்க்கும்போது மனப்போக்கை மாற்றுவதன் மூலம் இது ஒரு பெரிய சமூக மாற்றமாக முடியும். பாலியல் பாகுபாடு. பாலியல் தொல்லை மற்றும் பலாத்காரம். பெண்கள் தொழிலிடங்களில், வீடுகளில் மற்றும் பள்ளிகளில், பொது இடங்களில் பாலியல் தொல்லை மற்றும் வன்கொடுமைகளை எதிர்கொள்கிறார்கள். போஸ் ஆக்ட் 2013 வேலை இடங்களில் பெண்கள் பாலியல் தொல்லையிலிருந்து பாதுகாக்கும் சட்டம். போஸ்கோ ஆக்ட் 2012 குழந்தைகளை பாலியல் வன்கொடுமையிலிருந்து பாதுகாக்கும் சட்டம். ஆனால் சில உரிமையாளர் இளம் காதல் உறவுகள் தவறாக வழக்குகளாக மாறப்பட்டுள்ளன. மாதவிடாய் மற்றும் மகப்பேறு உரிமைகள். மருத்துவ கருக்கலைப்பு சட்டம். MTP ஆக்ட். கருக்கலைப்பிற்கு சட்டபூர்வமான அனுமதி இருப்பினும் சமூகவியல் தடைகள் இன்னும் உள்ளன. மாதவிடாய் மற்றும் மாசு மூடப்போக்கு. மாதவிடாயின் போது பெண்கள் சில சமயங்களில் கோவில்கள் மற்றும் சமூக நிகழ்ச்சிகளில் பங்கேற்க தடுப்பார்கள். கல்வியில் பாகுபாடு. பெண்கல்வியில் பின்தங்கல். தொடக்க கல்வியில் பெண்கள் சேர்க்கை அதிகரித்தாலும் இளம் திருமணங்கள், வீட்டு பணிகள் மற்றும் பாதுகாப்பு பிரச்சனை காரணமாக அதிகமானோர் பள்ளியை விட்டு நீங்குகின்றனர். பிரத்யோக தனி கைவரை வசதி இல்லாமை சில பள்ளிகளில் பெண்கள் பள்ளிக்கு செல்லாமல் இருக்க காரணமாக உள்ளது. உயர்கல்வி மற்றும் தொழில் வாய்ப்புகள். தொழில்நுட்ப மற்றும் ஸ்டெம் அரசியல் தொழில் துறைகளில் பெண்கள் குறைவாகவே இருப்பதற்கான காரணம் ஆணாதிக்கம் மற்றும் குடும்ப அழுத்தங்கள். தாழ்த்தப்பட்ட சாதி மற்றும் மத பெண்கள், தலித், ஆதிவாசி, முஸ்லிம் இன்னும் கூடுதல் பாகுபாடு எதிர்கொள்கிறார்கள். பாதுகாப்பு பிரச்சனைகள். பெண்கள் மீதான குற்றங்கள், பலாத்காரம், ஆசிட் தாக்குதல், ஆணவ கொலை, வீட்டு வன்முறை மற்றும் மனித கடத்தல் ஆகியவை அதிகமாகவே காணப்படுகின்றன. பொது இடங்களில் பாதுகாப்பு. பெண்களை பின்தொடர்தல் மற்றும் அச்சுறுத்தல் போன்ற பிரச்சனைகளை எதிர்கொள்கிறார்கள். வேலைவாய்ப்பு மற்றும் இரவு நேர பாதுகாப்பு பற்றிய அச்சங்கள் காரணமாக சுதந்திரம் கட்டுப்படுகிறது. மின்னணு வன்முறை, சைபர் ஹராஸ்மென்ட். பெண்கள், குறிப்பாக செய்தியாளர்கள் மற்றும் சமூக ஆர்வலர் இணையதளங்களில் தொல்லை, அச்சுறுத்தல் மற்றும் தனியுரிமை மீறுதல் போன்ற பிரச்சனைகளை எதிர்கொள்கிறார்கள். மத சார்ந்த பாகுபாடு. மத ஆடைகள் மற்றும் கட்டுப்பாடுகள். ஹிஜாபத் தடை. விவாகரம். கல்வி நிறுவனங்களில் முஸ்லிம் பெண்கள் ஆடை உரிமைகளை மீறப்பட்டது. சபரிமலை கோவில் நுழைவு விவகாரம். மாதவிடாய் நேரத்தில் பெண்கள் கோவிலுக்கு அனுமதிக்காது ஒரு பெரிய விவாதமாக மாறியது. தனிப்பட்ட சட்டங்கள் மற்றும் சொத்து உரிமை. இந்து மற்றும் இஸ்லாமிய தனிப்பட்ட சட்டங்கள், திருமணம், விவாகரத்து மற்றும் சொத்து உரிமைகள் பெண்களுக்கு சம உரிமை வழங்கப்படவில்லை. ஆணவ கொள்ளை, ஹானர் கில்லிங். ஜாதி மற்றும் கலப்பு திருமணங்களை ஏற்காத குடும்பங்கள் பெண்களை கொன்றுவிடும் சம்பவங்கள் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றது. கருத்து சுதந்திரம் மற்றும் பேச்சுரிமை. பெண்கள் மற்றும் ஊடகசார் வன்முறை. பெண்கள் ஆர்வலர்கள், எழுத்தாளர்கள் மற்றும் பத்திரிகையாளர்கள் கருத்து தெரிவித்தால் மரண அச்சுறுத்தல், பாலியல் தொல்லை மற்றும் சட்ட ரீதியான தொல்லைகள் சந்திக்க நேரிடுகிறது.
முன்னேற்ற முயற்சிகள். அரசு திட்டங்கள் பெட்டி பச்சாவோ, பெட்டி படாவோ, நிர்பயா நிதி மற்றும் பெண்களுக்கான உதவி பகுதிகள் ஆகியவை பெண்களின் பாதுகாப்பு மற்றும் உரிமைகளை மேம்படுத்தும் முயல்கின்றன. ஒரு பாதுகாப்பான இந்தியாவை உருவாக்க வேண்டும். பெண்கள் பாதுகாப்பை உணர வேண்டுமானால் சமூகமே ஒன்றிணைந்து நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும். இது பெண்களின் பிரச்சனை மட்டுமல்ல, ஒரு தேசத்தின் ஒட்டுமொத்த எதிர்காலமே மிகவும் முக்கியமானது. நாம் அனைவரும் சமூக மாற்றத்திற்கு வழிவகுக்க வேண்டிய உடையவர்கள், நீதி அமைப்பாளர்கள், காவல்துறையர்கள், சமூக ஆர்வலர்கள் மற்றும் ஒவ்வொரு குடிமகனும் ஒன்றிணைந்து மௌனத்தை உடைக்க, வன்முறையை நிறுத்தி முழங்க வேண்டும். பெண்களின் பாதுகாப்பு என்பது இந்தியாவிற்கு வளர்ச்சி அடிப்படை. நாம் மாற்றத்தை உருவாக்க வேண்டிய நேரம் இது. வாய்ப்பளித்து விடைகூறி நன்றி பெறுகிறேன். நன்றி, வணக்கம்.